ஆர்சிபி டீம பத்தி பார்க்கணும்னா, பெருசா எதுவும் சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. நல்ல டீம். சூப்பரா வந்து இப்பதான் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேப்டனுமே செட் ஆயிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் குட். ஒரு கப் அடிச்சுட்டாங்க. அப்படிதான் நம்ம நெனைப்போம். ஆனா, அதுக்கப்புறம் அந்த கப் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நெறைய தடங்கலுங்க. எஸ்தேல் அவரு விளையாடுறதே டவுட்டு. இப்போ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல வர ரிசல்ட் வச்சு தான் அவர் விளையாடுவாரா இல்லையான்னு பிசிசி வந்து சொல்லுவாங்க. சோ அது இல்லாம புவனேஸ்வர் குமார் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. அவருக்குமே வயசாகுது. அவரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அப்பத்துல இருந்தே இன்ஜுரிஸ் பார்த்துட்டே இருந்தாரு. புவனேஸ்வர் குமார் இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல விளையாடுறதுக்கு ரஷீத் சலாம்காரு ஒரு பவுலர் இருக்காரு. பட் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ற ஒரு பவுலர் இந்தியன் பவுலர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்ன்ற பாத்தீங்கன்னா கிடையாது. தயாலுமே போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஒரு இன்பேலன்ஸ் ஆயிடும் பவுலிங் லைனப்ல. இது ஒரு ஆர்சிபிக்கு ஒரு நெகட்டிவா நான் சொல்லுவேன். மத்தபடி எவ்ரிதிங் இஸ் செட். எல்லாமே டாப் ஆர்டர்ல இருந்து லோயர் ஆர்டர் இருக்கும். எல்லா பேட்டிங்கும் வந்து பக்காவா தான் இருக்கு. பட் ஆனா ரஜத் பட்டிடரோட ஃபார்ம் அது வந்து கேள்விக்குறியா இருக்கு. முன்னாடியே நம்ம வந்து பயங்கரமா ஆடிலாம் பார்த்திருக்கோம் அவரை. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து அந்த கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அந்த அவர் பொட்டன்ஷியலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணதான் நான் ஒரு மேட்ச் கூட பார்க்கல. மேபி போக போக அவர் சரி பண்ணிக்கலாம். அடுத்த சீசன்ல திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.